ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரையில இருந்து ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து ரேணுகா பேசுறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன மாதிரி கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோஸ் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா காலையிலேருந்து கிளாஸஸ் போயிட்டே இருக்கிறதுனால அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. என்னங்க மேடம் நீங்க கிளாஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் நீங்க பார்க்கணுன்றதுக்காக மட்டும் நான் இதை சொல்லலை. ஸோ தொடர்ந்து நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ் மூலியமாகவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்க மூலியமாகவும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. அப்புறம் நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. எந்த மாதிரி டவுட்னா, எனக்கு இங்க உட்காந்துட்டு லெஃப்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல, லெஃப்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி லெஃப்ட்ல டேர்ன் பண்றது, ஃப்ரண்ட்ல போகும்போது முன்னாடி போற வண்டியில நான் ஏன் வண்டி இடிச்சிடாதா, நான் எப்படி ஐடியா பண்ணி வண்டியை நிப்பாட்டுறது, அது மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் மேல நான் ஏறிடுவேன், ஒருவேளை வண்டி நின்றுச்சுன்னா திரும்ப பின்னாடி இறங்கக்கூடாது, ஏன்னா எனக்கு பின்னாடி வண்டியா நிக்குது, பின்னாடி போகாம நான் எப்படி முன்னாடி எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எப்படி எனக்கு வந்து ஈஸியா சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு அவங்கவுங்க நேம்ஸா சொல்லி நான் என்னால வந்து என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல, நிறைய பேர் இருக்கிறதுனால. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க கொஸ்டின் கேட்க அந்த கொஸ்டின் நீங்க கேட்குற மாதிரி நினைச்சு நான் இன்னைக்கு உங்களுக்காகத்தான் நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன். இன்னைக்கு இந்த வீடியோஸை ஃபுல்லா நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து நீங்க கேட்குற டவுட் இந்த வீடியோல இருக்கான்றத உங்களால பார்க்க முடியும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தான் அதுல ஒவ்வொரு டவுட்ஸுமே வந்து நீங்க பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்மைலிங் கொடுத்துருந்துருப்பீங்க. ரைட், இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினேன், அதை வந்து மேடம் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட நீங்க டிராவல் பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கார்ல ஏறினதுல இருந்து அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து திரும்ப இறங்குற வரைக்கும், அதாவது கீயை உள்ள கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப கீயை ஆஃப் பண்ற வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் தான். இன்னைக்கு நீங்க என்னோட வந்து நான் என்னென்ன பண்ண போறேன்றதை நீங்க பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உட்காந்துட்டேன். எப்படி உட்காந்துருக்கேன்? என்னோட காரு கீழே ஷால் கிடக்குதுங்களா? இந்த ஷாலை என்னைக்காவது உங்க ட்ரெஸ்ஸஸ் வெளியில வந்து கிடக்குறத பாத்திருக்கீங்களா? இல்ல டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க, யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க ட்ரெஸ் வெளியில கிடக்கு உள்ள போடுங்க அப்படின்னு. அப்புறம் திரும்ப என்ன பண்ணிருப்பீங்க, ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு திரும்ப இந்த என்ன பண்ணிருப்போம், ட்ரெஸ்ஸை வந்து அப்படி எடுத்து இருந்திருப்போம் இல்லைங்களா? ஸோ எப்ப உட்காரும் போது பர்ஃபெக்டா உட்காரணும். ட்ரெஸ்ஸஸ் எதுவும் வெளியில இருக்கா அப்படின்னு. நம்ம டிரைவர் மட்டும் அந்த கால்குலேஷன்ல இருக்கக்கூடாது. பின்னாடி பேசஞ்சர் நம்ம ரிலேஷன் தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களும் சரியா உட்காந்துருக்காங்க. நீங்க இந்த மிரர்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத பார்க்க சொன்னேன். இப்ப லைட்டா மூடிடுவோம். ஓங்கி அடிச்சா எங்க டோர் உடஞ்சிருமோ அப்படிலாம் நீங்க பயப்பட தேவையில்லை. பாருங்க ஓப்பன்ல இருக்கா? ஸோ ஓப்பன்ல இருக்குங்களா? யாராவது போகும்போது சொல்லுவாங்க உங்க டோர் ஓப்பன்ல இருக்குன்னு. நீங்க டிரைவர் சீட்ல நல்லா ஸ்ட்ராங்கா லாக் பண்ணிருப்பீங்க. பின்னாடி வந்து குழந்தைங்க உட்காந்தாங்கன்னா அவங்க கரெக்டா டோரை லாக் பண்ணிக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் டோர் லாக் பண்றேன். பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு சமமா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது சமமா க்ளோஸ் ஆயிருக்குன்றதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மிரரை பார்க்கும்போது ஈவனா இருக்கும் கார். நான் ஏற்கனவே மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, 30% நம்ம கார் பாடி தெரியணும், 70% ரோடு தெரியணும்னு சொல்லியிருக்கேன். இதுதான் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பாக்குறது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நான் சீட்ல கரெக்டா உட்காரணும். சரிங்களா? நாம் இறங்குறதுக்காக ஒவ்வொரு நேரம் என்ன பண்ணுவோம், சீட்டை பின்னாடி தள்ளி போட்டுட்டு இந்த மொட்டை இடிக்காம ஃப்ரீயா இறங்குவோமா? திருப்பி ஏறும் போது சீட் எப்படி இருக்கும், பின்னாடி இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் பெடல் கிளட்ச் லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் பெடல் கிளட்ச் அதை நான் உள்ள மிதிக்கும் போது நான் இப்படி போயிடுவேன். அப்ப எனக்கு வந்து விஷுவல் கண்ட்ரோல் தெரியாது. சோ அதனால என்ன பண்ணணும், சீட்டுக்கு கீழே உள்ள லிவரை மேல் கூடி தூக்கி ஃப்ரண்ட்ல போகணும். ஃப்ரண்ட்ல போயிட்டு மறுபடியும் அந்த காலை ப்ரெஸ் பண்ணி பாருங்க கிளட்ச. அந்த கிளட்சை மிதிக்கும் போது நான் கரெக்டா கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி சாயிறதுக்கும் அதே மாதிரிதான், கீழே உள்ள லிவரை பிடிச்சு தூக்கி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மூவ்மெண்ட் பண்ணி ஃபிட் பண்ணி உட்காந்துக்கோங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா இருந்தா எனக்கு விஷுவல் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கும். சரி, அடுத்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன், இது ரைட்ல தான் சொன்னேன், இன்னும் நான் லெஃப்ட்ல சொல்லல. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நான் எப்போ பார்க் பண்ணாலும் எந்த பக்கம் நிப்பாட்டுவோம், லெஃப்ட் சைட்ல தான் நிப்பாட்டுவோம். இப்ப ரோட்டு மேலதான் வண்டி நிக்குது. ஸோ எனக்கு வந்து 30% கார் பாடி தெரியுது, ஒரு 2 feet கேப்ல ரோடோட எட்ஜ் தெரியுது, மீதி எல்லாமே மணல் தெரியுது. ஸோ 70% இதுதான், 30% நம்ம கார் பாடி. ஓகேங்களா? இதெல்லாம் செட் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சென்டர் மிரர். இந்த சென்டர் மிரர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இப்படியே அழகா போலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது இப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி
பின்னாடி உள்ளவங்க என்ன செய்யறாங்க, குழந்தைங்க எல்லாம் ஒழுங்கா உட்காந்துருக்காங்களான்னு பாக்குறதுக்கும் இதை நீங்க வைக்க கூடாது. நம்ம வந்து டிரைவர் பின்னாடி உள்ளவங்க எப்படி வர்றாங்க, எவ்வளவு வேகத்துல வர்றாங்க, நான் பிரேக் அடிச்சா நான் கரெக்டா நின்றுக்கிருவேன். ஆனா பின்னாடி வர்றவங்க அதை கவனிச்சு பிரேக் அடிச்சு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி நிப்பாட்டாங்களான்னு பாக்குறதுக்குதான் இந்த மிரர். அதே மாதிரி பின்னாடி வர்ற வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் இந்த சென்டர் மிரர்ல தெரியும். அதே வெஹிக்கிள் சைடுல வரும்போது சைடு மிரர்கள்ல மட்டும் தான் தெரியும். ஒரு ரைட்ல வந்தா ரைட்ல தெரியும், லெஃப்ட் வந்தா லெஃப்ட் தெரியும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கணும், ஸ்டெடியா இருக்கா நான் செக் பண்ணணும். சோ வண்டி ஸ்டார்ட் ஆனதான் இந்த ஸ்டேரிங் வேலை செய்யும். ஸ்டார்ட் ஆகாத வண்டியில பிரேக்கும் வேலை செய்யாது, ஸ்டேரிங் வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், இறக்கத்துல வண்டி நின்றுகிட்டு இருக்கு, நீங்க ஹேண்ட் பிரேக் இறக்குனா வண்டி போகாது. ஏன்னா என் கார்ல பிரேக் இருக்குன்னு நினைச்சு ஹேண்ட் பிரேக் இறக்குனீங்கன்னா நீங்க கால் பிரேக்லயும் வைக்கல, கார் என்ன செய்யும், ஃப்ரண்ட்ல இறங்கிரும். அப்ப பார்த்து பிரேக் வச்சீங்கன்னா என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஏன்னா அங்க வண்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணல. சோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டேரிங் சுத்துற மெத்தட் எல்லாரும் இப்படி பாருங்க, டைப்ல இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி, இல்ல இப்படி ஒத்த கையில இப்படி சுத்தினா இப்படி, இதுக்கு மேல இப்படி படுத்துக்கிட்டும் சுத்தக்கூடாது. சரிங்களா? நிறைய பேர் அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்படி இப்படி சுத்தணும், இப்படி இப்படி சுத்தணும்னு. அப்படி சுத்தக்கூடாது. புல் புஷ் மெத்தட்ல ஒரு கை எடுத்து கொடுத்து இன்னொரு கை வாங்கி திருப்பணும். பாருங்க, இப்ப நான் ரைட்ல திருப்ப போறேன், ஒரு கை இழுக்குதா, இந்த கையை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ரைட்ல நம்ம திருப்ப போறோம் அப்படின்னு சொன்னா, நான் லாக் பண்றதுக்கு இந்த சென்டர்ல வச்சிருக்கேன். டேர்ன் பண்ணும்போது இப்படிதான் நீங்க திருப்பிக்கிறணும். சரிங்களா? சோ இப்ப ரைட்ல டைட்டா பிடிச்சுக்கோங்க, லெஃப்டா ஃப்ரீயா விடுங்க. இது சுத்தும் போது ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த லெஃப்ட் கை வரணும். நான் திருப்பிட்டேன் ஒரு தடவை, திரும்பி லெஃப்ட்டுக்கு கொடுத்தாச்சு, லெஃப்ட் டைட் பண்ணி மேல திருவுது, நான் ரைட் போய் வாங்கிக்கிறேன். திருப்பி ரைட் டைட் பண்ணி கீழே, திருப்பி லெஃப்ட் டைட் பண்ணி மேல. ஓகேங்களா? சோ ஃபுல்லா இப்ப லாக் ஆயிடுச்சு. இப்ப என்னோட வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு நான் செக் பண்ணணும். இது 1 இப்படி பிளாட்டா இருக்கா, இப்படி பார்க்கும் போது எனக்கு ஸ்பீடா மீட்டர்ல உள்ளது எல்லாமே தெரியணும். ஓகேங்களா? இது பிளாட்டா இருக்கு, ஸ்பீடா மீட்டர்ல உள்ளதெல்லாம் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியாது. பாருங்க, இப்படி கிராஸா இருக்கா, எனக்கு ஸ்பீடா மீட்டர் ஃபுல்லா தெரியவே இல்லை, இதுவும் கிராஸா இருக்கு. சோ இப்ப இதை நான் 1 ஆஃப் ரவுண்ட் பண்ணிட்டேன், இது சமமா இருக்கு. இதே மாதிரி மேல போய் கீழே இறங்கணும். ஓகேங்களா? இப்போ 1.5 ரவுண்ட்ஸ் எனக்கு ஸ்பீடா மீட்டரும் தெரியுது, இதுவும் சமமா இருக்கு. இப்ப வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கு. மேடம் இது ரைட் மட்டும் தான் நான் திருப்பணுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்க லெஃப்ட்ல ஃபுல்லா லாக் பண்ணிட்டு இப்படி 1.5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க, வீல் அங்க ஸ்ட்ரைட் ஆயிக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா சீட் பெல்ட் போட போறேன். சீட் பெல்ட் போடாம என்னைக்குமே டிரைவிங் பண்ணாதீங்க. நல்லா பாருங்க, சீட் பெல்ட் நான் எப்ப கிளாஸ் எடுத்தாலும் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா இப்படிதான் போட வர்றீங்க. இப்படி போடவே கூடாது. இப்படி எடுத்து நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சது. ஷோல்டர்ல தான் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷோல்டர்ல நான் அப்ளை பண்ணிட்டேன். ரைட், கிளம்புமா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கியர் போடணும். இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நேரம் வண்டியை நிப்பாட்டினாலும் வண்டி நகலாது. இந்த கியர்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த கியர் எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வண்டியை மூவ் பண்றதுக்கே கியர் தேவைப்படும். நான் கொஸ்டின் கேட்பேன், இந்த கியர் எதுக்கு கொடுத்துருக்காங்க? எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா ஸ்பீடா போறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. எடுத்தோடனே வண்டி ஸ்பீடா போயிருமா? கிடையாது. அந்த கியர் போட்டு வண்டியை நகர்த்துறதுக்கே ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும்? கியர் தேவைப்படும். இது ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலுமே அதுலயும் ஒரு கியர் போடணும். டிரைவ் மோடுன்ற கியர் இருக்கும், அது போட்டாதான் என்ன செய்யும், வெஹிக்கிள் நகலும். நகல்றதுக்கே என்ன தேவைப்படும்? கியர் தேவைப்படும். அது எந்த கியர்ல நகலும்? ஃபர்ஸ்ட் கியர்ல மட்டும் தான் நகலும். சோ மைனஸ்ல செக் பண்ணி பாருங்க எப்பவுமே கியரை. அதாவது பேசஞ்சர் சீட்டுக்கும் டிரைவர் சீட்டுக்கும் மைனஸ்ல. அது மாதிரி கியர் எல்லாரும் இப்படி பிடிச்சு போடுறீங்க, இப்படி பிடிச்சு போடாதீங்க. பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ள போறோம்னா உங்களோட உள்ளங்கைக்குள்ள இந்த சைடை வந்து இப்படி தள்ளுங்க. இப்படி தள்ளுனீங்கன்னா நகலும். நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. திருப்பி செகண்ட் கியர் எப்படி போடணும்னா, நியூட்ரல் வந்து எல்லாரும் போடாதீங்க. சப்போஸ் நியூட்ரல் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, அப்படியே இழுத்துருவீங்க, அது 4th கியர்ல விழுந்துரும். சோ ஃபர்ஸ்ட் கியர் பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளி மேல போட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கியர். இதே கியரை பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளுங்க, அப்படி ஒரு தள்ளுனோடனே இப்படி இழுங்க, செகண்ட் கியர் விழுந்துரும். ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு நியூட்ரல் வர வேணாம், ஒரு பாயிண்ட் தான். லெஃப்ட் சைட்ல தள்ளி இழுத்துட்டீங்கன்னா செகண்ட் கியர் விழுந்துரும். திரும்ப லைட்டா இந்த இடத்த வச்சுட்டு, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, சோ இதோட இடத்த வச்சுட்டு லைட்டா உள்ளங்கைக்குள்ள தள்ளி விடுங்க, நியூட்ரல் விழுந்துரும். ஸ்ட்ரைட்டா அப்படியே ரோட பார்த்து போட்டீங்கன்னா இது 3rd கியர். திரும்ப லைட்டா நியூட்ரல் கீழே இழுத்து விட்டீங்கன்னா இது 4th கியர். இதை நியூட்ரல் பண்ணிட்டு திரும்ப டிரைவர் சீட் பக்கம் தள்ளி மேல போட்டீங்கன்னா இது 5th கியர். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு தடவை நீங்க செக் பண்ணி இப்படிலாம் போடவே கூடாது. எல்லாரும் இப்படி செக் பண்றீங்க, அப்புறம் ஒரு இழுத்துறீங்க. அது என்ன கியர்னே தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் தெரியல, காருக்கும் தெரியல. சார் ரைட், இப்ப நியூட்ரல் பண்ணியாச்சு. இப்ப கிளம்புவோமா?
ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இந்த ஹேண்ட் பிரேக் லைட்டை தூக்கி பாருங்க, தூக்கும் போது பட்டன் உள்ள போது தூக்கி இதை ப்ரெஸ் பண்ணி இதை இறக்கிட்டோம்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயாச்சு. சார் ரைட். இப்போ நான் மூவ் பண்ண போறேன். ஆஃப் கிளச்ல லைட்டா வைப்ரேஷன் சவுண்ட் கேக்குது. ஸோ ஆஃப் கிளச்ல இப்போ ரெடியா இருக்கேன். எனக்கு பின்னாடி வரவங்க நான் எடுக்க போறேன்னு தெரியணும் இல்லையா? மெயின் ரோட்ல இருந்து எடுக்கிறோம் அல்லது ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருந்தே எடுத்தாலும் ஒரு 2 வீலர் வருதுன்னா இந்த கார் எப்போ எடுத்தாங்கன்னா தெரியாது. ஸோ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். மேடம் ரைட் இண்டிகேட்டர் எல்லாம் போட்டா டேர்ன் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனா வண்டி எடுக்க போறேன் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ஹைட்டா அப்படியே கிளச்சர் ரிலீஸ் பண்ணா என்ன செய்யும், வெஹிக்கிள் மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இண்டிகேட்டரை வந்து ஆஃப் பண்ணாம போயிட்டே இருக்க கூடாது, நம்ம தான் ஆஃப் பண்ணணும். டர்ன் பண்ணீங்கன்னா ரைட் டர்ன் பண்ணி திரும்ப லெஃப்ட் ரிட்டர்ன் வரும்போது ஸ்டேரிங் ரிட்டர்ன் ஆகும்போது அதுவே என்ன செய்யும், ஆஃப் ஆயிரும். இந்த டைம்ல நம்ம தான் ஆஃப் பண்ணணும். ஆப்ஷன் வருது, நான் ஹார்ன் கொடுத்துக்கிறேன். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனனால செகண்ட் கியர் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி நான் என்னோட பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளி செகண்ட் கியர் போட்டுட்டேன். ஸோ இந்த லெஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சென்ட் வைப்பர் இருக்கு இல்லைங்களா, ஃபினிஷிங், அதுல இருந்து இந்த எட்ஜ் ரோடோட எட்ஜ் பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வளைவு வருது பாருங்க, ஹாரன் அங்கிட்ட இருந்து ஒரு வெஹிக்கிள் வருது. ஸோ இந்த வளைவு பார்த்தா எப்படி வருது, லெஃப்ட்ல அப்படி வளைவு வர மாதிரி இருக்கு பாருங்க. இந்த சென்ட் வைப்பரை வச்சு நான் கனெக்ட் பண்ணி அப்படியே லெஃப்ட் வர்றேன். திரும்ப எட்ஜ் எப்படி வருது, ரைட்ல ஃபினிஷிங், லெஃப்ட்ல ஃபினிஷ் ஆகி ரைட்ல வருது. ஸோ ரைட் மிரர் பார்த்து நான் திருப்பிக்கிறணும். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது பாருங்க, இங்கேயே நான் ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ வெஹிக்கிள் ஸ்லோவா போகுது, உங்களுக்காக நான் என்ன ஸ்லோ பண்றேன். இந்த வைப்பர் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல மறையும் போது நான் பிரேக்கை விட்டுட்டு ஸ்பீடு கம்மியானனால நான் கியரை குறைச்சிட்டேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நின்றுச்சு. இது ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க எனக்கு, ஸ்பீட் பிரேக்கர்லாம் வண்டி நின்றுச்சு அப்படின்னு. நான் இப்ப கிளச் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி தான் வண்டி நிப்பாட்டி இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் விட்டு எடுத்தோடனே நான் பிரேக்கை விட்டா வண்டி பின்னாடி போகும், ஆனா பின்னாடி வண்டி நிக்குது இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்கை விடாதீங்க. நம்ம மூவிங் கியர் தான், அதனால ஃபர்ஸ்ட் கியர் தான் போட்டிருக்கோம். இப்ப ஆஃப் கிளச் வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும். இப்ப நான் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி ஸோ அப்படியே போனேன்னா என்ன செய்யும், வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஓகேங்களா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஸ்பீட் பிரேக்கர் நின்றாலும் பரவாயில்ல, ஆஃப் கிளச் வந்து பிரேக்கர் ரிலீஸ் பண்ணுங்க, வெஹிக்கிள் மூவ் ஆகும். இப்போ நான் லெஃப்ட் டர்ன் பண்ணணும். ஸோ மேல தள்ளி விட்டா லெஃப்ட் இண்டிகேட்டர், கீழே தள்ளி விட்டா ரைட் இண்டிகேட்டர். ஸோ ஒவ்வொரு வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல பஸ் போயிட்டு இருக்குங்களா, அதுக்கு ஃப்ரண்ட்ல எனக்கு வேகத்தடை தெரியுது. ஸோ அவர் ஸ்லோ பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஃபுல் கிளச் லைட் அப்படியே பிரேக் மிதிச்சுட்டே வர்றேன். அந்த நம்பர் பிளேட் அல்லது பம்பர் அப்படி மறைகிற மாதிரி வரும்போது அடுத்து ஸ்பீட் பிரேக்கர் வைப்பர் மறைய மாதிரி இருக்கும் போது பிரேக் விடணும், கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி கியர் ஃபர்ஸ்ட் கியர் மாத்திட்டேன். ஸோ இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து அடுத்து செகண்ட் கியர் மாத்தியாச்சு. ஸோ அடுத்தடுத்த வெஹிக்கிள்ஸ் பஸ்ஸை நோட் பண்ண முடியாது, அடுத்தடுத்த வெஹிக்கிள்ஸை தான் நம்ம நோட் பண்ண முடியும். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, கிளச்சை ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் தேர்டு. ஸோ லெஃப்ட்டும் என்ன பண்ணணும், 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை லெஃப்ட் பார்க்கணும். மேடம் நான் 2 வீலர்ல ஓட்டும் போது ரைட் மட்டும் தான் மேடம் பார்ப்பேன், லெஃப்ட் பார்க்கவே மாட்டேன் மேடம் அப்படின்னா லெஃப்ட் கம்பல்சரி கார்ல பாத்தீங்கன்னா தான் டிரைவ் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த 2 வீலர் பாருங்க, நான் ரொம்ப க்ளோஸா போறேன் பாருங்க 2 வீலர், ஏன்னா எழுத்தாப்புல வந்து ஒரு லாரி வர்றதுனால நான் ஏற முடியல. ஸோ லெஃப்ட் பாருங்க, அந்த வைப்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் நம்பர் பிளேட் வரைக்கும் போதுங்களா, அது மறையிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், ரைட் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அவர் பக்கத்துல நீங்க போய்க்கலாம். ஸோ இப்ப பாருங்க, நான் அவர் பின்னாடி தான் போறேன். இவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். இப்ப ரைட் நான் மிரர் பாக்குறேன், அவர்ல இருந்து விலகியாச்சு, அவ்வளவுதான். அப்படியே ஸ்டடி பண்ணிக்கணும். ரைட்டை பிடிச்சிட்டு ரைட்டே திருப்பி பிடிக்க முடியாது, ஸ்டடி பண்ணாதான் அங்க வெஹிக்கிள் இந்த ரோட்டுக்கு நேரா போகும். இப்ப இந்த பஸ் நிக்குது பாருங்க, அந்த பஸ் ரன்னிங்ல தான் போறாரு அவரு. சோ இப்ப பாருங்க, இங்க ஒரு மரம் இருக்கு பாருங்க, இங்க இந்த வைப்பர் மறையதுல இருந்து ரைட் எடுத்துட்டு அப்புறம் லெஃப்ட் வரணும். சோ நோட் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த வைப்பரை நோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரைட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல போனா இடிச்சிரும். நான் ரைட் எடுக்கும் போது ரைட் மிரர் பார்த்துட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணேன், உள்ள லெஃப்ட் வந்தேன். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர், கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் அப்படியே ஒரே ஆக்சிலேட்டரா கொடுத்து போயிட்டே இருக்க கூடாது, அடுத்தடுத்து கியர் ஷிஃப்டிங் 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை கியர் ஷிஃப்ட் பண்ணிடணும்.
இப்ப என்னோட ரைட் சைட் மிரர்ல ஒயிட் லைன் தெரியுது, அதை தாண்டி ஒரு வெஹிக்கிள்ஸ் வருது, ஏத்தால பாத்தீங்கன்னா மாடு வருது. அதுல இருந்து நான் பாருங்க கொஞ்சம் அப்படியே ரைட் எடுத்துட்டேன். இந்த சென்டர் வைப்பரை வச்சு நான் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். திரும்ப உள்ள வரும்போது லெஃப்ட் மிரர் பார்க்கணும். நீங்க எந்த பக்கம்னா ஸ்டேரிங் திருப்புறீங்களோ அதுக்குரிய மிரர் பார்த்தாதான் என்ன பண்ண முடியும், வெஹிக்கிள கொண்டுட்டு போக முடியும். மறுபடியும் பாருங்க, நான் இவ்வளவு லெஃப்ட் நான் ஒட்டியே ஓட்டணுமா அப்படின்றதுக்காக நான் சொல்லல. நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்றது இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்டுனீங்கன்னா, லெஃப்ட்ல ஒருவேளை ஆளுங்க நின்றா கூட நீங்க இந்த வைப்பரை சென்டர் வைப்பரை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்கள இடிக்க மாட்டோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒயிட் லைன் ஒட்டி ஓட்டணுமா அப்படிலாம் கிடையாது. ஒயிட் லைன் ரைட் சைட்ல ஒயிட் லைன் இருக்கு, அதுல இருந்து ஒரு 2 feet கேப் விட்டு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சென்டர் லைனை பாத்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, அதை ஒட்டியே வண்டி ஓட்டக்கூடாது. இப்ப பாருங்க அங்க ஒரு லாரி நிக்குது. மறுபடியும் சொல்லி தரேன் உங்களுக்கு, இந்த வைப்பர் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அந்த டயர் மறியிற மாதிரி இருக்கும் போது ரைட் எடுக்கணும். ஸோ இங்க இப்ப ஸ்பீட் பிரேக்கர் வருது, இங்க ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ லைட் பிரேக், ஃபுல் கிளச், வைப்பர் மறையும் போது பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸ்பீட் நல்லா குறைஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியர் மாதிரி அப்படி கிளச்சை ரிலீஸ் பண்ணி அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ லெஃப்ட் சைடு இத பாருங்க. ஸோ இப்ப வர்றாரு பாருங்க, இவர்கிட்ட வரைக்கும் நான் போகலாம், அவரே விலகிட்டார். ஸோ இது எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கணுன்றக்கா திரும்ப திரும்ப நான் லெஃப்ட் சைட்லயே தள்ளுறேன் பைக்ல. ஆனா நம்ம ட்ரை பண்ணும்போது ரெண்டு பக்கமும் நம்ம ஃபுல்லா க்ளோஸா பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணணும். இதை மட்டும் பார்த்து ஓட்டக்கூடாது, இந்த பாதியை மட்டும் பார்த்து ஓட்டக்கூடாது. கார் இன்னமும் லாங்கா இருக்கு. ஸோ இப்ப இங்க பாருங்க, ஏத்தாப்புல வந்து பஸ் வருது, நான் லெஃப்ட் போயிட்டு தான் ரைட் வரணும், ஏன்னா ரோடு வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் யாராவது வர்றாங்க, நம்ம ரோட்டுக்கு எதிர்த்தாப்புல யாராவது வர்றாங்கன்னா என்ன பண்ணிக்கணும், டக்குன்னு காலத்துக்கு பிரேக்ல வச்சுக்கோங்க, இல்ல ஆக்சிடென்ட் கொடுக்கறத விட்டுருங்க. அப்புறம் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, மேம் நான் ஆக்சிடென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கவா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஆக்சிடென்ட் கொடுத்துட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த என்ன கியர், தேர்ட் கியர்ல இருந்து அந்த கியரோட ஸ்பீட்ல போகும். தேர்ட்னா என்னது, 30 to 35 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸோ அந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணி போய்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கண்டிப்பா லெஃப்ட் சைட மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க லெஃப்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்லி கொடுக்க போறேன். ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருதுன்னா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த வண்டிக்கு உள்ள நம்ம போறது, அதையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. லெஃப்ட் ஓடி போய் அப்படின்னு சொல்லுங்க, லெஃப்ட் ஓடிடணும். நம்ம போயிட்டு இருக்கோம், ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது, அந்த ரெண்டு வண்டிக்கு நடுவில் நம்ம எப்படி போகணுன்றதையும் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ ஏரியா பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் கொஞ்சம் ப்ராடா இருந்தது. இப்போ அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா மார்க்கெட் ஏரியா, கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். பாருங்கப்பா வெஹிக்கிள்ஸா நிக்குது. நான் போய் பக்கத்துல நிக்கிட்டு உங்களுக்கு சொல்லலாம்னா அதுக்குள்ளேயே அவங்க எடுத்துடுறாங்க பாருங்க. ஸோ நிப்பாட்ட போறோம், லைட் அப்படியே பிரேக்கு, ஃபுல் கிளச்சு, வண்டி ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கு. இன்னும் பிரேக்கு, நம்பர் பிளேட் மறையிற மாதிரி இருக்கு, நான் வண்டியை நிறுத்திக்கிறேன். ஸோ நிறுத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கியர், எப்போ வண்டி நிறுத்தினாலும் ஃபர்ஸ்ட் கியர், ஆஃப் கிளச், தென் லைட்டா ஆக்சிலேட்டர். நான் ரைட் சைட் பார்க்கணும் வண்டி யாரும் வர்றாங்களான்னு பார்த்து அப்படியே ஹார்ன் கொடுத்து, ஸோ லெஃப்ட் இவங்களை கவர் பண்ணி, அதாவது சென்ட் வைப்பரை வச்சு கவர் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோடு மட்டும் தான் கவர் பண்ணணுமா மேடம், இல்ல லெஃப்ட்ல என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த என்ன ஆப்ஜெக்ட் இப்ப பாருங்க சார், ஒருவேளை நான் என் வெஹிக்கிள் இங்க வந்துருச்சு, இப்ப பாருங்க இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, டயரும் மறைஞ்சிருச்சு அந்த வண்டியில. இப்ப சென்டர் பாருங்க வைப்பர் அந்த லைனோட அந்த காரோட பேக் சைடு வரைக்கும் ஈவனா இருக்கு இல்லைங்களா. சோ இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மூவ் ஆகி போய்க்கலாம். சோ இதுல இருந்து ரைட் எடுத்துட்டு அப்படி எடுக்கும் ரைட் சைட் பார்க்கணுமா? ரைட் சைட் கண்டிப்பா பார்க்கணும் சார். ஒரு ஹாரன் அந்த அம்மாவை நோட் பண்ணிட்டே நான் என்ன பண்ணிக்கணும், வீல ஸ்டடி பண்ணிக்கிறணும். அப்பதான் இந்த ரோட்டுக்கு என்ன செய்யும், வண்டி மூவ் ஆகும். இந்த ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் ஸ்ட்ரைட்டா போகும்.
ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்களா அந்த நம்பர் பிளேட் டயர் மறையக்கூடாது. ஆமா நம்பர் பிளேட் இந்த போயிட்டே இருக்கு, அவர் ஸ்லோ பண்றாரு, நான் ஆக்சிடென்ட் கால் எடுத்துட்டேன். கியர் டவுன் பண்ணோம் மேம், இல்ல அதே கியர்ல போலாமா? ரன்னிங் ஸ்பீடாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா செகண்ட் கியர் பேலன்ஸ் ஆகும். ஒருவேளை ஸ்பீடு வந்து ஜாஸ்தி ஃபோர்த் கியர் போட்டுட்டு இருக்கோம், பைக்ல ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம்னா ஸ்பீடை கண்டிப்பா கியரா குறைச்சுதான் ஆகணும். இப்ப பாருங்க நம்பர் பிளேட் மாதிரிதான் பாருங்க, ஸ்லோ டவுன் ஆகுது, அவர் ரைட் டவுன் ஆகுறாரு. சோ நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், பிரேக் அவுட் லைட் ஆக்சிடென்ட். ஏன்னா என் வெஹிக்கிள் வந்து ரன்னிங்ல தான் இருந்துச்சு, நான் செகண்ட் கியர்ல போய்கிட்டு இருக்கேன். இப்ப ஸ்பீட் பிரேக்கர்ல என் வைப்பர் மறையுது, பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிட்டேன், வண்டி ஏறிடுச்சு. இன்னும் ரன்னிங்ல இருக்கிறதுனால நான் செகண்ட் கியர்ல ஆஃப் கிளச் வந்து லைட்டா ஆக்சிடென்ட் கொடுத்து அப்படியே போய்கிட்டு இருக்கேன். முன்னாடி போற வண்டி வந்து சடனா பிரேக் பண்ணிட்டாங்கன்னு நம்ம எப்படி நம்ம அதை கணிக்கிறது? அவங்க வந்து ரெட் லேம்ப் எரியும் இல்லைங்களா, அந்த ரெட் லேம்பை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறணும். சோ என்னைக்குமே வந்து சடனா வந்து யாருமே பிரேக் பண்ண மாட்டாங்க. நம்ம கவனம் இல்லாம அவரை கவனிக்கும் போது மட்டும்தான் சடன் பிரேக் விழுந்துருச்சு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஒரு ரெட் லேம்ப் ஒரு வண்டியில எரியுது அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆக்சிடென்ட் வந்து காலை எடுக்கணும். ஏன்னா அவர் பிரேக் பிடிச்சிட்டாரு, அப்போ பிரேக்ல இருந்து நம்ம ஆக்சிடென்ட் கால் எடுத்து பிரேக் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ரெடியான. இப்ப பாருங்க ரெட் லேம்ப் எரியுது, நான் ஆக்சிடென்ட் கால் எடுத்துட்டேன், டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டே வரணும். பஸ் லைட் போட்டுருக்காரு மேம், அது என்ன பண்றது? அவர் நம்ம வந்து ஏறி வரக்கூடாது அப்படின்றா, நான் ஏறி போனேன்னா அந்த இடத்துல எனக்கு இடம் இல்ல, அவர் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இவ்வளவு டிஸ்டன்ஸ்க்குள்ள கார் போயிருமா நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி உள்ள வர்றேன். ஒவ்வொரு வண்டிக்கும் அந்த அகலம் மாறுங்களா? ஒவ்வொரு காருக்கும் ஆமா, ஒவ்வொரு காருக்கும் கண்டிப்பா என்ன பண்ணும், அகலம் மாறும். இப்போ இது ஒரு மேடு மேடம், எப்படி பண்றதுங்க? இப்ப நான் அப்படியே கண்டினியூவா ரோடு ஃப்ரீயா இருந்திருந்து நான் போனேன் அப்படின்னு சொன்னால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகியே போயிடலாம். இப்ப இவங்க வந்ததுனால 2 பேர் கிராஸ் ஆனாங்க, அப்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம், வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் வண்டி ஏற முடியும். இதுலயே நான் தேர்ட் கியர் போயிடலாமா அப்படின்னா கண்டிப்பா போலாம். உங்க வெஹிக்கிள் பிக்கப் ஆகி என்ன பண்ணும், தேர்ட் கியர்ல வண்டி போய்கிட்டு இருக்கோம். சோ இப்ப நான் பாலத்துல நிப்பாட்டி இருந்தேன், மறுபடியும் வண்டி என்ன செய்யணும், பின்னாடி போகாம எடுக்கணும். நான் கிளச் பிரேக்க பிரஸ் பண்ணி தான் வண்டி நிப்பாட்டி இருக்கேன். நிப்பாட்டும் போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அவருக்கு வார்ன் பண்ணி லெஃப்ட் ஓரமா நிப்பாட்டி இருக்கோம். திரும்ப எடுக்கும் போது ரைட் இண்டிகேட்டர். சோ ரைட்ல வந்து வண்டி என்ன செய்யும், வேகமா அவர் ஏறணும் தான் ட்ரை பண்ணுவாரு. ரைட் இண்டிகேட்டர், கிளச் பிரஸ் பண்ணிருக்கேன், பிரேக்கையும் பிரஸ் பண்ணிருக்கேன். பிரேக் ஏன் பிரஸ் பண்ணிக்கன்னா வண்டி பின்னாடி போகக்கூடாது. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை இப்படி வந்து இப்படி போகணும். ஃபர்ஸ்ட் கியர் ஆஃப் கிளச் வந்துட்டு தான் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணணும். ஆஃப் கிளச் வைப்ரேஷன் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹாரன். சென்டர் மிரரையும் பார்க்கணும், ரைட் மிரரையும் பார்க்கணும். கொஞ்சம் ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கணும், ரைட்ல திருப்பி மைல்டு அப்படி திருப்பி ஸ்டடி. மறுபடியும் இந்த ரோட்டுக்கு வந்தாச்சு, ஓகேங்களா? லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், லெஃப்ட்ல யாராவது வராங்கன்னு பார்த்து, இப்ப இதுக்கு லெஃப்ட் சைட்ல தான் போகுது. ஸோ லெஃப்ட் நான் பார்த்துட்டே ஓட்டணும், ஏன்னா லெஃப்ட்ல இந்த 2 வீலர் வந்துருவாங்க. அது மாதிரி இந்த எட்ஜ் வந்து அங்க இடிக்குதா அப்படின்றதே நான் ஜட்ஜ் பண்ணணும். நிறைய பேருக்கு இதுதான் டவுட். பாருங்க இந்த வைப்பர் வந்து அந்த ரோட்டுக்கு அது செவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் தான். இது ரொம்ப நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா நான் ரைட்ல யார் வரான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. பாலத்துல ஓவர்டேக் பண்ணி போலாம் மேடம்? கண்டிப்பா பாலத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஆனா எல்லாருமே என்ன செய்யறாங்க, பாலத்துல ஓவர்டேக் தான் பண்றாங்க. அவ்வளவு அவசரம் எல்லாத்துக்குமே. எல்லாருமே ஒரு 8 மணிக்கு ஆபீஸ் போகணும், 9 மணிக்கு ஆபீஸ் போகணும்னா ஜஸ்ட் ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியாவது நீங்க கிளம்பணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போனா அப்புறம் ஓவர்டேக் தானே நீங்க பண்ண முடியும். பாலத்துல இறங்கும் போது நியூட்ரல் பண்ணிருக்கலாம் மேடம்? கண்டிப்பா நியூட்ரல் பண்ணக்கூடாது. உங்க கியர் கண்ட்ரோல் இறங்கினாதான் உங்க ஃபியூல் கெப்பாசிட்டியும் கிடைக்கும். அதே டைமிங்ல அவர் பிரேக் அடிக்கிறாருன்னா, இப்ப நான் கியர்ல இருக்கிறனால பிரேக் விழுகும், நீங்க நியூட்ரல் இருந்தா கண்டிப்பா பிரேக் விழுகாது, ஏன்னா வேலை செய்யாது. கிளச்சுக்கும் கியருக்கும் பிரேக்குக்கும் தான் சம்பந்தம். அதனால கண்டிப்பா கியர்ல இறங்குங்க, இறங்கக்கூடாது. ஆனா நியூட்ரல் பண்ணா நமக்கு பெட்ரோல் அந்த டீசல் வந்து மிச்சமாகும் மேடம், எதுக்கு நம்ம கியர் போடணும்? ஆனா அங்க பிரேக் விழுக மாட்டேங்குதுங்களே, பிரேக் விழுகாதே. சோ அதுதானே முக்கியம் நமக்கு. நீங்க நியூட்ரல் இறங்கக்கூடாது, கியர்ல இறங்கினாதான் அந்த ஃபங்க்ஷன் சரியா. நம்ம ரைட் சைடு போறோம், அந்த ரவுண்டானால இருந்து நம்ம லெஃப்ட் வந்து வரணுமா ரைட் வந்து வரணுமா? இந்த சென்டர்லயே அப்படியே போங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. சோ நான் ரைட் ரவுண்டானதை ரொட்டேட் பண்ணணும். ரைட்ல யாராவது வர்றாங்களான்னு பார்க்கணும். இந்த ரைட்டை பிடிச்சிடணும், ரைட் லைன் மாறி. ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க, ரைட் லைன் மாறி. இப்ப 2 வீலர் போன மாதிரி நான் மிரரை பார்த்தாதான் அந்த 2 வீலர் வருதா வரலையான்றதை பார்க்க முடியும். இந்த ரவுண்டானதை ரைட் சைடு வெளியில எட்டி பார்த்தாலும் ஓகே, அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ரைட் சைடு. ஏன்னா லெஃப்ட் போல ரைட் தான் நம்ம போறோம். சோ இப்ப எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ஆள் வருவாங்க, நான் அந்த ரோடு லாஸ்ட் ரோட தான் நான் போய் ஜாயிண்ட் ஆகணும்.
ஆஃப் கிளச், பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் பாத்துக்கணும். எதுல ஜாயின் ஆகணும்? இப்ப நிறைய பேருக்கு டவுட், நான் லாஸ்ட் போய் ஜாயின் ஆகணுமா ரைட்ல ஜாயின் ஆகணும்? நீங்க எப்பவுமே ரைட்ல ஜாயின் ஆகுங்க. ஏன்னா லெஃப்ட்ல இருந்து வர்றவங்க ஃபாஸ்டா வந்துகிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஃபாஸ்டா போறாங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், எனக்கு ரைட் ஓட்ட ஃபியரா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. லெஃப்ட் மிரர், சென்டர் மிரர், இது ரெண்டுமே நோட் பண்ணுங்க. அவர் ஏறிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஏற முடியாது. இப்போ சிட்டிக்குள்ள நம்ம டிரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி சைடுல வந்து திண்டு இருக்கு மேம், அதுல வந்து நம்ம ரைட் சைடு போகணுமா இல்ல லெஃப்ட் சைடு? நம்ம ரைட்ல திண்டு இருந்துச்சுன்னா நீங்க ரைட்டே கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி ரோடு ஃப்ரீயா இருக்கு, ரைட்ல நடுவுல டிவைடட் போடல அப்படின்னு சொன்னா 2 ட்ராக் கொடுத்துருப்பாங்க, அதுல லெஃப்ட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏறி வரவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ரோட பார்த்து நம்மள பார்த்து ஏறி வரும்போது கொஞ்சம் ஃபியர் ஆகும், என்னைய பார்த்தே டிரைவ் பண்ணிட்டு வராங்களே அப்படின்ற ஒரு ஃபியர் ஆகும். ஸோ அதனால நீங்க லெஃப்ட பிடிச்சு போய்க்கோங்க. லெஃப்ட்ல சிட்டிக்குள்ள ஓட்டாலுமே 50 கிலோமீட்டர் நீங்க அதுலதான் டிரைவ் பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்டா போறவங்க ரைட்ல தானே போவாங்க. இந்த மாதிரி திட்டு இருக்கும்போது ரைட்டே ஃபாலோ பண்ணுங்க. நான் அந்த இடத்துல ஓவர்டேக் பண்றது இன்னும் நான் சொல்லல, இன்னொரு தடவை நான் வரும்போது ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். ஸோ இப்ப அவர் ஏறாரா, நான் பிரேக் மிதிச்சிட்டேன். ஸ்லோ ஆனனால கிளச்ச மதிச்சு செகண்ட் கியர். இதே நேரத்துல என்ன பண்ணுவீங்க, ரைட்ல ஒரு வண்டி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு லெஃப்ட் திருப்பிடுவீங்க. லெஃப்ட் பாருங்க, ஒரு வண்டி வச்சுக்கிட்டு இருக்கு. சோ நான் இதே லைனை ஃபாலோ பண்ணேன்னா இதே லைன்ல ஸ்டேரிங்கா இப்படி பிடிச்சுக்கிறணும். ரைட் சைடே டிரைவ் பண்றதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா மேடம்? எதை நம்ம கால்குலேட் பண்ணி டிரைவ் பண்றது? ரைட் சைடுல அதே மாதிரி ரைட் சைடு இந்த திட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஈஸியா கணக்கு பண்ணி, இது பக்கத்துல இருக்கனால நீங்க ஈஸியா கணக்கு பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இங்க இருந்து லெஃப்ட் பாக்குறது தான் கஷ்டமா இருக்கும், அதனாலதான் சென்டர்ல வைப்பரை கணக்கு பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்ப ரைட் போறதுனால உங்களுக்கு பேக் சைட்ல பார்க்கும்போது இந்த டிவைடர் வந்து கண்டிப்பா என்ன செய்யும், இந்த மிரர்ல தெரியும். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸை நீங்க கண்டிப்பா பாத்துக்கிட்டே தான் வரணும். ஏன்னா அவர் வாட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு, நான் ரைட்ல போயிட்டு இருக்கிறதுனால அவர் லெஃப்ட் ஏறி தான் உள்ள வந்துட்டு இருப்பாரு. இது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, மேல ஓவர்டேக் பண்றப்ப எனக்கு பயமா இருக்கு, அதாவது நாம ஓவர்டேக் பண்றப்ப இல்ல, அடுத்தவங்க ஓவர்டேக் பண்றப்ப எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ரன்னிங்ல போயிட்டு இருக்கோம், இப்ப சடனா பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து லெஃப்ட்ல இருந்து உள்ள ஒரு வண்டி வந்துறாங்க, அதை நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணி நம்ம ஓவர்டேக் பண்ணாங்கன்னா அவங்க காலை வந்து ஆக்சிடென்ட் எடுத்துருங்க, அந்த போயிட்டாரு. சோ இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உங்களால முடியும் இல்லைங்களா? ஒருத்தவங்க ஓவர்டேக் பண்றாங்க, உங்க வண்டி ஓவர்டேக் பண்றாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், ஆக்சிடென்ட் வந்து கால் எடுக்கணும். ஒரு 4 செகண்ட்ல அவர் கண்டிப்பா பாஸ் ஆகி உங்க லைனுக்குள்ள வந்துருவாரு. எல்லாருமே அப்படிதான் வராங்க. நம்ம வேகமா போலாமா? கண்டிப்பா போகக்கூடாது. உங்களுக்கு என்ன விஷுவல் கண்ட்ரோல் தெரியுதோ அதன்படிதான் நீங்க ட்ரை பண்ண முடியும். அவங்க ஆன் அடிச்சுட்டு போறாங்க, நீங்க தைரியமா ட்ரை பண்ணுங்க. பின்னால வழி கேட்டுட்டு ஹாரன் அடிச்சுட்டே வரான் மேடம், என்ன பண்ணலாம்? ஆக்சிடென்ட் இருந்து கால் எடுக்கணும், லைட்டா பிரேக் பண்ணுங்க, கிளட்ச மீதிங்க, லெஃப்ட்ல இடம் இருக்கான்னு பாருங்க, லெஃப்ட் இண்டிகேட்டரை போடுங்க. எனக்கு லெஃப்ட்ல இடம் இருந்தா மட்டும் தான் நான் அவருக்கு ரைட்ல இடம் கொடுக்க முடியும். எனக்கு லெஃப்ட்ல இடம் இருக்கு, ஸோ அதனால நான் மிரர் பாத்துக்கிட்டே லெஃப்ட் சைட் போறேன். அப்படியே பாத்துட்டு இதுக்குள்ள ஓடி போயிடக்கூடாது, ரோட பார்த்து ஸ்டடி பண்ணிக்கணும். வண்டி ஸ்லோ டவுன் ஆனனால நான் கியரையும் குறைச்சிக்கிறேன். சோ திரும்ப என்ன பண்ணிக்கலாம், நான் பிக்கப் பண்ணிக்கலாம். ரைட்ல வெஹிக்கிள்ஸ் அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு பாருங்க. இல்ல எல்லா பேரும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, பைபாஸ்ல மட்டும்தான் 4-வே ட்ராக்ல மட்டும்தான் லெஃப்ட் சைட் போகணும், சிட்டிக்குள்ள ரைட் சைட் வரும்னு நினைக்கிறோம். அது கரெக்ட் தானா, இல்ல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாமா? ரைட்ல ரோடு ஃப்ரீயா இருந்தா சிட்டிக்குள்ளே நீங்க ரைட்லயே டிரைவ் பண்ணிக்கலாம். ஹைவேல ரைட்ல ஃபாஸ்டா போறவங்க ரைட்ல தான் போவாங்க. உங்களால ரைட்ல ஃபாஸ்டா போக முடியும்னா நீங்க ரைட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டேர்னிங் ஜட்ஜ்மெண்ட் எப்படி மேடம், ரைட் ஏறி போகணுமா லெஃப்ட்ல தான் நீங்க ஏறி போகணும். இப்ப பாருங்க, லெஃப்ட் ஏறி போய் இப்ப ரைட் நான் திரும்பினாதான் ரைட் சைட்ல வர்றவங்க பஸ்ஸோ வந்தாலும் அவர் பாட்டுக்கு ஏறிடுவாரு, நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாரு. ஏறி நம்ம உடனே ரைட் வரலாமா இல்ல அதே லெஃப்ட்ல தான் போகணும்? அதே லெஃப்ட்ல தான் நீங்க போகணும். ரைட் ஏன் ஏறணும், அப்புறம் அவருக்கு இடம் இருக்காது. அப்ப கவனம் இதுல ரொம்ப முக்கியம். நான் லெஃப்ட்லயே ஏறி லெஃப்ட்லயே ஸ்டேரிங்க நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த ட்ராக் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக், அது செகண்ட் ட்ராக், அதுல நம்ம போக கூடாது. ஆப்போசிட்ல ஒருத்தர் வர, நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? லைட்டா அப்படி பிரேக்க பிரஸ் பண்ணி கிளட்ச மிதிச்சு மிரர் ரைட் பார்த்து அப்படி ஸ்டேரிங்க ரைட் ஒதுக்கி அவர் வந்து இது வைப்பர் ஒதுங்கதான்னு பார்த்துட்டு வண்டி ஸ்லோ டவுன் ஆனா கிளட்ச மிதிச்சு கியரை குறைச்சிட்டு திரும்ப என்ன பண்ணிக்கணும், என்னோட ஏரியா வந்து லெஃப்ட் சைட், நான் இதுலயே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்க சர்வீஸ் ரோடு பாலத்துல இருந்து இறங்கி வரவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. சோ யாருக்குமே தொந்தரவு இல்லாம நம்ம அழகா என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட குறிக்கோள் வந்து இப்ப அவர் கிராஸ் பண்றாரு, ஆக்சுவலா இப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா போறோம், ரைட்ல இருந்து வராங்க லெஃப்ட்ல இருந்து வராங்க ஒரு ரோட்டானால நம்ம லெஃப்ட் வரவங்க கொடுக்கணுமா ரைட் வரவங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா? ரைட் வரவங்க தான் கொடுக்கணுமா? ரைட் வரவங்க தான் கொடுக்கணும் இல்லையா? ஆமா, ரைட்ல வர்றவங்களுக்கு தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்,
வழி கொடுக்கணும். வழி கொடுக்கூடாதா? லெஃப்ட்ல வர்றவங்க ரோட்ல ஜாயின் பண்ண தானே வர்றாங்க. அவங்க பொறுமையா தான் நின்று ரோட கிராஸ் பண்ணணும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோட கிராஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து வந்தேன். எப்படி வந்தேன்? நான் லெஃப்ட் சைட்ல இருந்தாலே ரோட கிராஸ் பண்ணி ரைட் சைடுல வந்து ஜாயின் பண்ண வரணும். அப்ப நான் என்ன பண்ணேன்? வண்டி நிறுத்தி 2 பக்கம் வண்டி வருதான்னு பார்த்து வந்தேன். அது மாதிரி தானே எல்லாரும் வருவாங்க. சோ அதனால லெஃப்ட்ல உள்ளவங்களுக்கு நீங்க பாதை கொடுக்காதீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா போறவங்களுக்கு வந்து நம்ம வாட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். அவங்க வேகமா இருக்காங்களா, வேகமா இல்லாம நிதானமா இருக்காங்களா மட்டும் நீங்க பார்த்து வந்தா போதும். இப்ப ஒரு ரவுண்டானா வந்து ஒரு 5 ஜங்ஷன் மாதிரி வருது. வரும்போது நமக்கு ரைட்ல வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஆமா போறதுக்கு. ஆமா அப்படிதானே? ஆமா ஓகே. கண்டிப்பா. இப்ப எனக்கு இந்த பிஸியான ரோட்ல ரைட் சைடு டர்னிங் நம்ம எப்படி பண்ணணும்? முன்னால ஒரு பேரிகார்டு இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. ரைட் இண்டிகேட்டர். நீங்க பேரிகார்டு ஜட்ஜ் பண்றது அப்புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரைட் இண்டிகேட்டர் பின்னாடி வரவருக்கு நீங்க இண்டிகேட் பண்ணணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ரைட் அழகா உங்களே தள்ளி போட்டு தான் பேரிகார்டை கொடுத்துருக்காங்க. நீங்க இதுக்குள்ளேயே போய்க்கலாம். இவருக்கு ஒரு ஹாரன். சோ ஒதுங்கிட்டாரு. நான் ஸ்பீடை டவுன் பண்ணனால கியரிங் குறைச்சிட்டேன். பேரிகார்டு தாண்டவும் தான் என்ன பண்ணிக்கணும்? ரைட்ல ஸ்டேரிங்க சுத்திக்கிறணும். இப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து வண்டி வருது. சோ கிளச் பிரேக் பிடிச்சிக்கிட்டோம். ஃப்ரீயா இருந்தனால ஆஃப் கிளச் வந்து பிரேக்கர் ரிலீஸ் பண்ண என்ன செய்யும்? வண்டி மூவ் ஆயிரும். மூவ் ஆனோட லைட்டா ஆக்சிடென்ட் கொடுத்து கிளச்சை ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்பீட் பிரேக்கர் வருது. மறுபடியும் அதை சொல்றேன். இந்த வைப்பர் மறையும் போது பிரேக்கர் ரிலீஸ் பண்ணுங்க. மெதுவா கிளச்சை ரிலீஸ் பண்ண லைட்டா ஆக்சிடென்ட் கொடுங்க. வெஹிக்கிள் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல போயிடும். இப்போ லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து நம்ம டிரைவ் பண்ணுவோம், ரைட் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிருங்க. கண்டிப்பா அட்ஜஸ்ட் ஆயிரும். லெஃப்ட் நீங்க யாரும் வராங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஏன்னா நிறைய பேருக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம கார்னர்ல ரைட் சைட்ல கார்னர்ல உட்காந்துட்டு இருக்கறனால அந்த லெஃப்ட்ல யாரு எவ்வளவு தூரத்துக்கு வர்றாங்கன்றது தெரியாதனால நான் லெஃப்ட பார்க்க சொல்றேன். உங்களை எந்த ஒரு விஷயத்த பாக்குறோமோ அங்கதான் நமக்கு என்ன பண்ணும்? கவனம் போகும். இப்போ லெஃப்ட் டக்குன்னு டோரை திறந்துட்டாங்க, இந்த மாதிரி கார்ல திறந்துட்டாங்க, நம்ம வண்டியில அடிச்சிடும் இல்லையா? அப்ப என்ன பண்றது அதுக்கு? ஒரு ஹாரன் கொடுக்கணும். கிளச்சை வச்சு பிரேக் கொடுத்து வண்டியை அப்படியே நிறுத்திக்கிறணும். அவர்கிட்ட போய் இப்படி இப்படி ஸ்லாஸ் ஆகுற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்டேரிங்க திருப்பிடக்கூடாது. கம்பல்சரி ஒரு வண்டி வந்து ஓரத்துல நிக்குதுன்னா நம்ம பக்கத்துல கிராஸ் பண்ணா ஜஸ்ட் ஒரு ஹாரன் வந்து கண்டிப்பா நம்ம அப்ளை கண்டிப்பா பண்ணணும். கொடுக்கணும் ஹாரன். வரிசையா வண்டி நின்றா கூட என்ன பண்ணிடணும்? ஹாரன் கொடுக்கணும். ஏன்னா அதோடு தானே கார் நிக்குது அப்படின்னு கேட்டா அங்கிட்டு இருந்து ஒரு டிரைவர் வந்து இந்த கார் எடுக்க வருவார் இல்லையா? மேம் இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம போறோம், ஸ்ட்ரைட்டாவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வர வண்டியில நம்ம பாக்கணுமா? கண்டிப்பா. இப்ப லெஃப்ட் ரைட் வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரோட கிராஸ் பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப லெஃப்ட் ரைட் நம்ம கண்ணு சுத்திக்கிட்டே இருக்கணும்ல. சுத்தாம எப்படி நீங்க வாடு இப்படியே போக முடியுமா? லெஃப்ட்ல இருந்து வர்றவங்களை எப்படி பாக்கணும்? இப்ப இந்த அம்மா போறாங்க. இவங்க கிட்ட போனா ரைட் மிரர் பார்த்து இந்த ஸ்டேரிங்க நான் திருப்பணும். ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ரைட் சைடு ஸ்டேரிங் திரும்பவும் ரைட் கண்டிப்பா லெஃப்ட் பார்க்கும் போறோம் அப்படின்னா லெஃப்ட் மிரர் பார்க்கணும். ரைட் எடுக்க போறோம்னா ரைட் மிரர் பார்க்கணும். இந்த லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணும்போது எப்படி ஜட்ஜ்மென்ட் பண்ணி நம்ம இப்ப நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். இப்ப பாருங்க ஒயிட் லைன் தெரியுது பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. சோ பிரேக்கை விட்டுட்டு அந்த ஒயிட் லைனை நோட் பண்ணுங்க. இந்த சென்டர் வைப்பர்ல இருந்து அதே மாதிரி நான் மிரர்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த லைன் கண்டிப்பா தெரியும். சோ அதை பார்த்துட்டே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டேரிங்க திருப்பி இந்த ரோடுக்கு ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் லெஃப்ட் வந்தாலும் திரும்ப நம்ம லெஃப்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ல தான் நம்ம டிரைவ் பண்ணணும். கண்டிப்பா லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே தான் வரணும். அப்படியே வீட்டுக்குள்ள ஓடிடக்கூடாது. சோ எல்லா பக்கமும் அலர்ட்டா இருக்கணும். நான் லெஃப்ட் திருப்பிட்டேன், ரோட்டுக்கு வந்துட்டேன், வீல ஸ்டடி பண்ணணும். வந்து 360 டிகிரில இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். இப்ப இங்க ஒரு வண்டி உள்ள மேடம், ஒரு வண்டி ஆப்போசிட்ல லெஃப்ட் சைடு ஒரு ஆட்டோ வருது. இந்த மாதிரி நல்ல ஒரு ஜங்ஷன் என்ன பண்றது? கிளாஸ் இருந்து கார்டு கிளட்ச் வச்சு லைட் அப்படி பிரேக் வச்சு நிறுத்திக்கோங்க. நிறுத்தி கியர் டவுன் பண்ண வேணாமா? கண்டிப்பா டவுன் பண்ண நியூட்ரல் பண்ணிரணும். நியூட்ரல் பண்ணிட்டு திருப்பி எடுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரெடி ஆயிக்கிறணும். இப்ப இவர் பாருங்க ரோட நம்ம வண்டி பக்கத்துல தான் போறோம். லெஃப்ட் மிரர்ல கவனம் இருக்கணும். ஏன்னா என்னோட வண்டி அவர் கிராக் பண்ணிட்டு போறாரா தெரியணும்ல. சோ அவர் போயிட்டாரு. நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணி லைட்டா ஆக்சிடென்ட் கொடுத்து பிக்கப் ஆனோடனே செகண்ட் கியர் மாத்திட்டேன். சோ இப்ப சைக்கிள்ல இருந்து பின்னாடி வண்டி வருது, ரைட் பார்த்துட்டு சைக்கிள்ல இருந்து விலகியாச்சு. எப்பவுமே கண்ணு என்ன பண்ணணும்? எல்லா பக்கமும் சுத்தணும். ரைட்டை பார்த்து ரைட்டே பாத்துக்கிட்டே இருக்க கூடாது. லெஃப்ட் பார்த்து லெஃப்டே பாத்துட்டு இருக்க கூடாது. வண்டி அது வாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்கோம். இப்ப லெஃப்ட் சைடு கொஞ்சம் போகலாம். ஏன்னா கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும், மார்க்கெட் ஏரியா மாதிரி. இந்த டிராபிக்ல லெஃப்ட் இண்டிகேட்டர் கிளட்ச் மிதிச்சு பிரேக் மிதிச்சு வண்டி ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காய்கறியை வந்து நான் டச் பண்ணிடக்கூடாது. வண்டி உள்ள போலாமான்னு முதல்ல கெஸ் பண்ணணுமா? ஆமா கண்டிப்பா. சோ இந்த காய்கறியோட எண்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்ப பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. சோ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், உள்ள போவோம். உள்ள போயிடலாமா? ட்ரை பண்ணுங்க. லெஃப்ட் ஏறி போகணுமா ரைட் ஏறி போகணுமா?
லெஃப்ட் ஓரமாவே போவோம், இல்லாட்டி ஃப்ரீயா இருந்தா சென்டர் போவோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அங்க ஃபுல் தூரத்துல பாருங்க காய்கறி இருக்கு. சோ கண்ணு வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் கார்னர்லயும் ரைட் கார்னர்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். சோ இப்ப இந்த நடுவுல போக முடியாது, இவங்க வந்து காய்கறி விரிச்சு வச்சிருக்காங்க, அதனால நம்ம ரைட்டே போயிருவோம். சோ ரைட்ல ஒரு 2 வீலர் வருது, நம்ம வண்டியை அந்தமாவே நிப்பாட்டிட்டாங்களா. இது தேர்ட் கியர்ல போலாமா மேம்? கண்டிப்பா போகவே கூடாது, ஃபர்ஸ்ட் கியர் தான் மூவிங் கியர். இதுக்கு இந்த எல்லாத்துக்கும் கேப்ல போயிடலாமா நம்ம? கண்டிப்பா போயிடலாம் சார். இப்ப பாத்தீங்கன்னா ரோடு நல்லா ஏறி வருது. சோ அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ரைட்டை மட்டும் தான் திருப்ப போறோம். ரைட்ல நமக்கு வந்து கவனம், ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கவனம் இருந்தாலே போதும். சோ ரைட் போய்க்கலாம். ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் கண்ட்ரோல் ஹார்ன் அடிக்கணும் மேம். இந்த இடத்துல அவங்களே விளைவிக்குவாங்களா? ஹார்ன் அடிக்கணும் சார். அப்புறம் அடிக்கல மேம் நீங்க? ஆமா சார், அடிக்கல. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்தையும் நான் கால்குலேட் பண்ணணும். இந்த கேப்புக்குள்ள இந்த கார் போகணும். சோ கிளட்ச் பிரேக் தான், நம்ம ஆக்சிலேட்டர் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அது வாட்டுக்கு என்ன செஞ்சிரும், நம்ம விஷுவல் கண்ட்ரோல் நோட் பண்ணி அழகா என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். சோ இந்த வெஹிக்கிள்ஸ ஒட்டி இப்ப நான் பார்க் பண்ணணும். இந்த வெஹிக்கிளுக்கு லெஃப்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பார்க்கணுமா? கண்டிப்பா லெஃப்ட் பார்க்கணும்ல, ஏன்னா அந்த கார்னரை ஒட்டி தான் நம்ம போறோம். அந்த கார்னர் எனக்கு தெரியல மேடம், நான் அப்படின்னா இந்த வைப்பரை வந்து அந்த நம்பர் பிளேட் மரியாதை வரைக்கும் போலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இப்ப நீங்க வெளியில பாருங்க, இப்போ எப்படி வந்து நம்ம பார்க் பண்ணிருக்கோம். சோ பார்க் பண்ணும் போது என்னன்னா 2 வீலருக்கும் காருக்கும் அழகா 1 ஃபீட் கேப்ல அழகா நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்ப நம்ம ரைட் எடுக்க போறோம், ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. மெயின் ரோட்ல இருந்து, அதாவது அந்த டிராபிக் அதுதான் மெயின் ரோடு நமக்கு. சோ ரைட் வந்து அந்த நம்பர் பிளேட் மறையிற மாதிரி இருக்கும், ரைட் எடுத்தா போதும். வீல நான் ஸ்டடி பண்ணிட்டேன். அப்படியே எப்போ மூவிங்னாலும் ஆஃப் கிளச் வந்து பிரேக்கர் ரிலீஸ் பண்ணி அப்படியே லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து விஷுவல் கண்ட்ரோல் நோட் பண்ணி அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ இப்ப இதெல்லாமே நிக்குது. இப்ப ஏத்தாப்புல கார் வர்றதுனால நான் ஒரு ஹாரன், ஏன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து வண்டி உள்ள வந்துரும். சோ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லுமே என்னன்னா லெஃப்ட் ரைட்ல தான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி குறுகிய இடத்துல வந்து வேகமா போலாமா? மெதுவா தான் போகணும், யூஸ் பண்ணிக்கலாம். மெதுவா சொல்றீங்களா? நான் மெதுவா போகணுமா இல்ல மெதுவா தான் போகணுமா? மெதுவா தான் போகணும். ஏன்னா இது வந்து நம்ம ஆப்போசிட்ல வர்றாங்க இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் டஞ்சனான இடம், லெஃப்ட் சைட்லயும் பார்க் பண்ணிருக்காங்க. இப்ப ரைட் நம்ம திரும்ப போறோம், எப்படி லெஃப்ட் ஏறி திரும்ப அப்படியே ரைட் திரும்பிடலாமா? உடனே ரைட் திரும்ப கூடாது. ரைட் எப்பவுமே எப்படி திரும்பணும், ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஃப்ரண்ட் ஏறி போய் இப்படிதான் நீங்க திருப்பணும். நல்லா ஏறி வந்து நல்லா திருப்புங்க. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வரவங்களுக்கு அதுதான் லெஃப்ட் சைடு, நமக்கு இதுதான் லெஃப்ட் சைடு. எப்பவுமே ஹார்ன் அடிச்சு பழகணும். ஹார்ன் அடிச்சாதான் நம்ம வர்றோம்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 3 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, அவங்க வாட்டு பேசிக்கிட்டே போறாங்க. ஐயா பாருங்க, அவர் வாட்டுக்கு போறாரு, ஹார்ன் அடிச்சா அவர் விலகுறாரு பாருங்க. நிறைய பேர் ஹார்னே நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா சப்போஸ் அவர் வாட்டுக்கு தடுமாறி இங்கிட்டு வந்துட்டாருன்னா, அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சிலேட்டர் அந்த இடத்துல கொடுக்க வேணாம். இந்த மாதிரி மண் ரோடு, மண்ணு தாறு கலந்த ரோட்ல நம்ம லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்றது? தார் ரோடா நம்ம கோடு பார்த்தோம், அதுல வந்து மண்ணை பாத்துக்கோங்க. இந்த மண்ணு டயரோட அச்சு இருக்கும் இல்லைங்களா, அதை பாத்துக்கு வரணும். பார்த்துட்டு இந்த லெஃப்ட்ல நிக்கிற வண்டிக்கு லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் போகணுங்களா? இப்ப இந்த வண்டி வந்து ரைட் ஏறி நிக்குது, ஆமா, நம்ம அந்த வண்டிக்கு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? பார்த்து ரைட் எடுத்துட்டு இப்படி நேர் பண்ணிக்கிறணும். விலைக்கு போகணும் இல்லைங்களா, லெஃப்ட்லயே போக முடியாது. அந்த டிரைவர் எப்ப எடுப்பாரு காரை? இப்ப நான் லெஃப்ட் டர்ன் ஆகணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு வண்டி பிரேக் பண்ணி ஸ்லோ பண்ணி இந்த டைம் லெஃப்ட் பார்க்கணுமா ரைட் பார்க்கணும்? லெஃப்ட்டும் பார்க்கணும், ரைட்டும் பார்க்கணும். இப்ப எல்லாருமே அங்க பாருங்க பஸ் வருது, அவருக்கு ஒரு ஹாரன், நான் 2 வீலரையும் நோட் பண்ணணும். சோ லெஃப்ட் பார்த்து இப்ப ரைட் சைட்லயும் வெஹிக்கிள்ஸ் வரும், அவங்களுக்கு ஒரு ஹாரன். இந்த டிரைவர் வண்டி எடுத்துருவாரான்னு அவருக்கு ஒரு ஹாரன். சோ அடுத்து பிக்கப் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப பாருங்க என்னோட லைன், இந்த லைனை விட்டு அந்த பக்கம் டிரைவ் பண்ணக்கூடாது. நான் ஓரமாவே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, லைனை மீறி நான் தாண்டி போக கூடாது. அப்ப டிரைவிங்ல வந்து எப்பயுமே வந்து நம்ம எதிர்பார்த்தான் டிரைவ் பண்ணணும். கண்டிப்பா எதிர்பார்த்தான் டிரைவ் பண்ணணும். ஆட்டோ பின்னாடி போனா ஆட்டோ கண்டிப்பா நிப்பாட்டுவாங்க நினைச்சு டிரைவ் பண்ணணும். நடந்து போறவங்க திடீர்னு ரைட்ல ரோட்ல ஏறிடுவாங்க நினைச்சு டிரைவ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா பேரிகார்டு இருக்கு,
ஆக்சிலேட்டரை விட்டுட்டு லைட்டா பிரேக், ஃபுல் கிளட்ச். ரைட் பிரேக்ல சைடு பாக்கணும் மேடம். கண்டிப்பா ரைட் பார்க்கணும். பின்னாடி ரைட் வர்றவங்களால சைடு சொல்லலையா? அதான் கேக்குறேன். இப்ப லெஃப்ட் மட்டும் பாத்தே போயிடலாமா? நீங்க லெஃப்ட்லயே ஜாயின் ஆனீங்கன்னா ரைட் பார்க்க தேவையில்லைல. இல்ல லெஃப்ட் பார்த்து மேடம், ரைட் இன்கேஸ் ஒரு வண்டி வேகமா வந்துட்டாலும் நம்ம ரைட் டர்ன் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா நீங்க அப்ப சொன்னீங்க ஸ்டேரிங் ரைட் திரும்பும்போது ரைட் பாக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க அதை சொல்லலையே, அதான் கேக்குறேன். அத டக்கு டக்குன்னு பார்க்கும்போது நான் சொல்லல சார். ரைட் கண்டிப்பா பார்க்கணும். ரைட் பார்த்துட்டு லெஃப்ட், உங்க கார் இந்த ரோட்டுக்கு வரீங்கன்னா லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு திருப்பி ஸ்டடி ஆகணும் இந்த ரோட்டுக்கு. வரும்போது அந்த ஒரு ரவுண்டானா கிட்ட சொன்னீங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு ரவுண்டானா வரும். அந்த இதுல ரவுண்டானா பண்ணி உள்ள திருப்புறது எப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரணும், ரைட் வரணும். அந்த ரவுண்டானா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம திருப்பணும்ன்றதே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். இப்ப நம்ம சென்டரா போயிட்டு இருக்கோம்ல மேம். வண்டி உள்ள வந்துருச்சு சார். சொல்லுங்க சார், அடுத்த கொஸ்டின் சார். சரி மேம். ஓகே. இப்ப அந்த ரவுண்ட் ஆனதுக்கிட்ட போகணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டுறேன். இண்டிகேட்டர் போனதான் நான் ரவுண்ட் ஆனதுக்குள்ள போறேன்றது பின்னாடி ஃபாஸ்டா வரவங்களுக்கு தெரியும். வேகமா இண்டிகேட்டர் போட்டுட்டா வேகமா போகக்கூடாது. இப்ப பாருங்க லைட் அடிக்கிறாரு, அவர் போறேன்றாரு. ஆனா நான் இண்டிகேட்டர் போட்டுக்க எனக்கு பாதை வந்துருச்சு. ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த டிவைடரை ஒட்டிக்கிட்டு அப்படியே என்ன ரோட கிராஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா ரைட் ரவுண்டான வந்தாச்சு. வண்டி நிப்பாட்டணும். 2 பக்கம் வெஹிக்கிள்ஸ் வரும். மூவிங் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் கியர் தான். நான் ஆஃப் கிளச்ல ரெடியா இருக்கேன். பிரேக்கர் அந்த வெஹிக்கிள்ஸ் வர வர என்ன பண்ணிக்கணும், பிரேக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும். பிரேக்கை விட்டீங்கன்னா வண்டி மூவ் ஆகும். நான் ரைட்டும் பார்க்கணும், லெஃப்ட்டும் பார்க்கணும். ஒரு ஹாரன் கொடுத்துக்குருவோம். சோ 2 வீலர் சேர்ந்து என்னோட கன்டினியூ பாருங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி ராங்கா வரக்கூடாது. கண்டிப்பா வரக்கூடாது. எல்லாத்துக்கும் ட்ரபிள் ஆகுமே. ரவுண்டானது ஏறி வந்து திருப்பணும். அப்ப அவங்களுக்கு ரவுண்டானோ அவங்க டைரக்ஷன்ல இருந்து ரைட் ஏறி போய் தான் திருப்பணும். மேம் இப்ப இந்த ரோட்ல லெஃப்ட் அந்த 2 வீலர் நிக்கிறது இல்ல, நம்ம லெஃப்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாட்டலாம்னு மட்டும் சொல்லுங்க. ரோட்டோட இறங்கி நிப்பாட்டணுமா இல்ல ரோட்லயே நிப்பாட்டலாமா? இப்ப லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வரீங்க மேம், அதுல எப்படி நம்ம நிப்பாட்டுறது? சோ ரோட் மேலேயே தான் சார் நிப்பாட்டணும் வண்டியை. ரோட்டோட ஏறக்கூடாது. ரோட்டை விட்டு இறங்கக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம மிரர் பார்த்து நிப்பாட்டணும். கண்டிப்பா மிரர் பார்த்து நிப்பாட்டணும். ஓகே. லெஃப்ட் ஓரமா நிப்பாட்டணும்னா பார்க்கிங் லைட் போட்டிருக்கேன் பாருங்க, அசால் லேம்ப். சோ ஏன்னா ரோட்டு மேல வண்டி நிக்குது, எனக்கு அந்த பக்கம் நிப்பாட்ட முடியாது. சோ அதனால ரோட்டு மேல நிக்கிறதுனா பார்க்கிங் லைட் போட்டிருக்கேன். சோ அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆஃப் கிளச் வந்து ஆக்சிலேட்டர் லைட்டா கொடுத்து அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணா வெஹிக்கிள் என்ன செய்யும், வண்டி மூவ் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்பவுமே ஒரே மாதிரி தான். ரைட் இண்டிகேட்டர் போட்டதுனால திரும்ப இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு நடந்து போறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்ம லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு லெஃப்ட் பார்த்து ரோடுக்கு பார்க்க கூடாது. ரோட்டுக்கு பார்க்க கூடாது. இப்ப ஐயா போற ஐயாவை தான் பார்க்கணும். அங்க ஐயா இல்லைன்னா ரோட்டை தான் பார்க்கணும். இப்ப எதிர்த்தாப்புல என்ன செய்யுது, டிராக்டர் வருது. இப்ப இவரை நான் கவனிக்கணும். சோ லெஃப்ட்ல அவரை கவனிச்சு அவருக்கு ஒரு ஹார்ன் குடிச்சு அவரை விலக விடணும். அவர் விலகவும் ரைட் எடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் திரும்ப உள்ள வந்துடும். நான் ரைட் எடுக்கும்போது மிரர் ரைட் பார்த்துதான் ரைட் எடுக்கணும். இந்த கார்னர்ல டிராக்டர் இடிக்குமான்றதை நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் போகணும். அப்ப ரைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி இடத்துல பின்னால வரும்போது ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க. அடிச்சுட்டு போறாங்க, பதட்டப்படக்கூடாது. என்னோட வண்டி போனாதானே அவர் வர முடியும். நான் வண்டியை நகர்த்தினாதானே. இப்ப நான் லெஃப்ட் போனோம், இந்த பொண்ணு பார்க்கணும். இந்த கார்னர்ல பாத்துட்டு ஒரு ஹாரன் கொடுத்துட்டு லெஃப்டும் ரைட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் உள்ள என்டர் ஆயிரணும். இப்ப இவங்க 2 வீலரா கணக்கு பண்ணணும். என்னெல்லாம் இருக்கோ லெஃப்ட் சைட்ல அதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணணும். அதை பார்க்காத வரைக்கும் டிரைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து டிரைவ் பண்றது ரோட் லெஃப்ட்ல என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ, அது ஆளா இருக்கட்டும் வெஹிக்கிளா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் லெஃப்ட் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு தான் பார்க்கணும். அங்க ஒரு கல்லு இருக்கட்டும், அந்த கல்லை பார்த்துதான் கல்லுல ஏத்தாம, ஏன்னா டயர் நம்ம டயர்ல அதை பார்த்துதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், ரைட் எடுத்து போய்க்கிறணும். சோ இந்த இடத்துல நான் லெஃப்ட் ஆன் பண்ணணும். சோ இண்டிகேட்டர் போட்டாச்சு, ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டேன், பிரேக், ஃபுல் கிளட்ச், லைட்டா பிரேக். கண்டிப்பா இண்டிகேட்டர் போடுறோம். பின்னாடி வர டிரைவருக்கு எப்படி தெரியும்? 2 பேரும் என்ன இண்டிகேட்டர் போடாம நீங்க உள்ள வந்தீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரி தெருவுக்குள்ள வேகமா போலாம் மேம். மெதுவா தான் சார் போய்க்கிறணும். ஏத்தாப்புல வண்டிகள் வர்றதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நார்மல் வேகத்துல போனாலே போதும். வேகமா போய் எல்லாரும் 5 நிமிஷம் முன்னாடி போவாங்க, நம்ம 5 நிமிஷம் லேட்டா போவோம். இப்ப ரைட் ஏறாரு, நான் லைட்டா பிரேக் கொடுத்துக்கிட்டே வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு. சோ அவர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டாரு. என்னோட வண்டி ஸ்லோ ஆனதுனால நான் கியரை குறைச்சிட்டேன். சோ இப்படி அவங்களாம் ஓவர்டேக் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி கொடுத்தா மட்டும் போகுதும். அவங்க ரைட் வர்றாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கூடாது, ஸ்டேரிங்க லெஃப்ட் இப்படி சடனா ஒடிக்க கூடாது. ஏன்னா லெஃப்ட் சைட்லயும் வண்டி வரும். சரிம்மா, இப்ப வர்றாங்க பின்னால வர்றது எல்லாருமே நம்ம ஓவர்டேக் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோமா, நம்ம எப்ப மேம் போறது?
அந்த இடத்துல இடம் இருக்கு, அவர் ஓவர்டேக் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாரு இல்லைங்களா? சோ கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ஓவர்டேக் பண்றதுக்கு போயிட்டு போறான்னு சொல்லி கொடுக்க வேண்டியதான். வழி இருந்தா மட்டும் நம்ம ஆமா, வழி இருக்கணும். இல்லாட்டி நம்ம லெஃப்ட் போயிட்டே சைடுல இந்த இடத்துல எனக்கு வழி இருக்குன்னா நான் லெஃப்ட் பார்த்து கிளச் பிரேக் மதிச்சு வண்டி ஸ்லோ டவுன் பண்ணி இப்படி வந்துடணும். அப்படின்னா ரைட் ஃப்ரீயா இருந்தா ஏறிக்கிடுவாரு. இப்ப பாருங்க அந்த வண்டியோட நம்பர் பிளேட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், என் வண்டி போய்க்கலாம். சோ கிளச் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கேன், ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கேன், ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் கண்ட்ரோல்ல என்ன பண்ணிக்கணும், வண்டி போய்க்கிறணும். இங்க ஒரு ஹாரன் லெஃப்ட் நான் பார்க்கணும், லெஃப்ட் பார்க்காத வரைக்கும் ட்ரை பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த ரோட்டுக்கு பதிலா ஆளுங்க நிக்கிறாங்க பாருங்க, நான் வண்டி எதுவும் செய்யல, அது வாட்டுக்கு போகுது பாருங்க. ஸ்டேரிங் ஏதாவது உடட்டினா இந்த பொண்ணுக்கு ஒரு ஹாரன் அடிச்சாதான் நம்ம கார் வருதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். சோ ஆளுங்க கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், காலத்துக்கு பிரேக்ல வச்சுக்கணும், ஆக்சிடென்ட் பிரேக் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்க கூடாது. லெஃப்ட் ஓரமா நிப்பாட்டி திருப்பி ரைட் எடுக்கும்போது ரைட் இண்டிகேட்டர் பின்னாடி வர்ற வெஹிக்கிள நோட் பண்ணி அவர் ஸ்லோ பண்றாரா இல்லையான்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ண முடியும், நம்ம ரைட் எடுக்க முடியும். ஸோ எடுக்கிறப்ப சொல்லியிருக்கேன், ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் கண்ட்ரோல்ல எடுங்க. அப்படியே ரைட் எடுத்துட்டு திரும்பி என்ன பண்ணிக்கணும், ரைட் மேல ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மறுபடியும் லெஃப்ட் உள்ள வந்துடணும் வண்டி. சோ இந்த லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே வண்டி வந்தாலே போதும். லைட் போட்டுக்கனால நம்ம தான் நின்னு போறோமா மேம்? நம்ம தான் சார் நின்று போகணும். அந்த நம்பர் பிளேட் மறையிற வரைக்கும் நான் முன்னாடி போயிட்டேன். ஓகே, அதாவது நிக்கும்போது நம்பர் பிளேட் மறையல, ரன்னிங்ல நம்பர் பிளேட் மறையக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணா பொறுமையா பண்ணணும். அதே ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் கண்ட்ரோல்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல தான் சார் போகணும். செகண்ட் கியர்ல எல்லாம் போனா அந்த இடத்துல வண்டி ஆஃப் ஆகும். பாருங்க டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இதுல செகண்ட் கியர் நம்ம போக முடியாது. இதுக்கு இன்ச் பை இன்ச்சா எப்படி மேடம்? ஆஃப் கிளச் பிரேக், ஆஃப் கிளச்ல மூவ் ஆகும். அதே மூவ் ஆனா லைட்டா பிரேக் வச்சீங்கன்னா வண்டி நின்றுக்கிறோம். இப்ப எனக்கு ரைட்ல நான் மிரர் பார்த்துட்டு திரும்ப இந்த வண்டியை கனெக்ட் பண்ணி நான் லெஃப்ட் உள்ள வந்துட்டேன். லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு பிக்கப் ஆனனால கொஞ்சம் செகண்ட் கியர் மாத்திட்டேன், ஏன்னா இவங்க கிட்ட இருந்து வேகமா வரணும், நமக்காக ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் லெஃப்ட்ல போகணும். கிளச் பிரேக் மிதிச்சிட்டேன், டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. வண்டி ஸ்லோ ஆனனால திரும்ப ஃபர்ஸ்ட் கியர் மாத்திக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால பாருங்க அந்த வண்டிக்கு நம்ம வண்டிக்கு டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு பாருங்க, கொஞ்சம் பிக்கப் பண்ணியே நம்ம போய்க்கலாம். செகண்ட் கியர்ல லைட்டா டயரும் தெரியும். இப்போ ஒரு டயர் மறையறதுனால கொஞ்சம் கிளச் பிரேக் வச்சு ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா சிக்னல் விழுந்தா நின்று போகணும். ஆனா அவர் கேட் ஓபன் பண்ணிக்கிறதுனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்ம ரோட கிராஸ் பண்ணிட்டோம். இப்ப நான் ரைட் டர்ன் பண்ணணும், ரைட் இண்டிகேட்டர் அவங்க டூ வீலரை நிப்பாட்டிட்டாங்க, அதை பார்க்கணும். நான் நிப்பாட்டும் போது பின்னாடியும் பார்க்கணும், பின்னாடி வரவும் டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வண்டியில இடிச்சிடக்கூடாது. ரைட் திருப்பும் போது லெஃப்ட் சைட்ல இருந்து வண்டி வரும், ரைட்டும் வண்டி வரும். இவ்வளவு விஷயங்கள் பார்த்துதான் இந்த டிரைவிங்க நம்ம பண்ண முடியும். லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டே வந்தாலே போதும் நம்ம, ஏன்னா ஆப்போசிட்ல வரவர் அவருக்கு லெஃப்ட் சைட்ல தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வருவாரு. ஆப்போசிட்ல ஒருவேளை ஏறி வர்றாங்கன்னா ஆக்சிடென்ட் கால் எடுங்க, கிளச் பிரேக் அமைச்சு வண்டி ஸ்லோ டவுன் பண்ணுங்க, மறுபடியும் லெஃப்ட்ல இடம் இருக்கான்னு பார்த்து லெஃப்ட்ல தள்ளதான் பார்க்கணும், டக்குன்னு திருப்பிடக்கூடாது. சோ இந்த வண்டிக்கு என் வண்டிக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாகிறதுனால நான் கிளச் பிரேக் மதிச்சு வண்டி ஸ்லோ டவுன் பண்ணி கியரை குறைச்சிட்டு வர்றேன். திரும்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆகும் கூடும் போது நான் மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்து திரும்ப கிளச்சை மதிச்சு தேர்ட் கியர் போட்டுட்டேன். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ட்ரை பண்ணணுமா இல்லை அவரை ஒட்டி ஒட்டி ட்ரை பண்ணணுமாலாம் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. உங்களோட விஷுவல் கண்ட்ரோல்ஸ் வச்சு லாங் டிஸ்டன்ஸா பார்க்கும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதுமே, என்னால பிரேக் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க பிரேக் அடிச்சா என்னால பிரேக் பிடிக்க முடியுமா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க. அவளை விரட்டிக்கிட்டே போய் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் போவார், 5 நிமிஷம் லேட்டா தான் நம்ம போவோம். ஸோ இந்த இடத்துல வண்டியை நான் ஸ்லோ டவுன் பண்ணணும், பிரேக் கிளச் மிதிச்சு வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டே வரேன். அவர்கிட்ட இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிட்டே வரணும். என் வண்டி ஸ்லோ ஆனனால நான் கிளச்சை மிதிச்சு தேர்ட்ல இருந்து செகண்ட் மாத்திட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்லோ டவுன் பண்ணனால ஃபர்ஸ்ட் கியர் மாத்திட்டேன், திரும்ப பிக்கப் பண்ணி அடுத்து கிளச்சை மிதிச்சு செகண்ட் கியர். எல்லா வேலையும் இந்த கிளச்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கிளச் இல்லாம ரொம்ப முக்கியமானதா மேம்? ஆமா சார், கிளச் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ரைட் டர்ன் பண்ணணும். இப்போ ரைட்ல வண்டி வருதான்னு பார்க்கணும், லெஃப்ட்ல அவர் பார்க் பண்ணிட்டாரான்னு பார்க்கணும், ரைட்ல வர்றவங்க வண்டி ஸ்லோ டவுன் பண்ணி எனக்கு வழி கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். நான் ரைட் எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், ரைட் ஏறி போய் நான் திருப்பணும்.
ஏறி வந்து திருப்பிட்டேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருந்து வண்டி வர்றவங்க அவங்களுக்கு அதுக்குரிய லெஃப்ட் சைட்ல தான் உள்ள வருவாங்க. அடுத்து கண்டினியூவா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. பைக்ல ஸ்லோ டவுன் பண்ணியாச்சு. ஸ்பீட் பிரேக்கர்ல அந்த வைப்பர் மறையவும் கிளச் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வண்டி என்ன செய்யும், ஆஃப் ஆகாம போயிடும். ஸோ இது வந்து சிங்கிள் ரோடுன்றதுனால நான் சென்டர் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால இந்த வைப்பர் சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் ரோட்டுக்கு வெளியில தான் வரும். ஒவ்வொரு தடவையும் ஹாரன், அதாவது அடிக்கடி கொடுக்கணுமான்றதெல்லாம் தேவையில்லை. யாராவது ஒரு மாதிரி போறாங்கன்னா அப்ப ஹாரன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெஹிக்கிள் வர்றதை அவங்க நோட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜங்ஷன்ல ஹாரன் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் ரோட்ல வந்து நம்ம சென்டர் பண்ணியே போய்க்கலாம். சென்டர் பண்ணியே போய்க்கலாம். நாய் தான் மேம் பயமா இருக்கு. நாய்க்கு சடனா உள்ள வந்துருமே. நாய் வரும்போது நம்ம ஹாரன் கொடுத்துட்டு ஆக்சிடென்ட் வந்து கால் எடுத்துட்டு கண்ட்ரோல் பிரேக் லைட்டா கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர், ஆக்சிலேட்டர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக், ஃபுல் கிளச், வைப்பர் மறையுது. ஸோ நான் கியரை டவுன் பண்ணிட்டேன், கிளச் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு நான் பார்க் பண்ணோம் லெஃப்ட் இண்டிகேட்டர், நான் லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு ஆஃப் கிளச் கண்ட்ரோல அப்படியே நான் உள்ள கொண்டுட்டு வரேன். ஸோ மறுபடியும் இந்த ரோட்டுக்கு என்ன பண்ணிக்கணும், வீல ஸ்டடி பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், அப்படியே கொண்டு போய் குறுக்க நிறுத்திடுறோம். பாருங்க என் வண்டி நேரா நிற்கணும். மேடம் நான் ரன்னிங்லேயே வரும்போது நேர் பண்ணணும்னு பார்க்குறேன், முடியல மேடம். பரவாயில்ல, வண்டியை நிறுத்துங்க. வண்டியை நிறுத்திட்டு கியரை டவுன் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணிக்கணும், வீல ஸ்டடி பண்ணி ஃபுல் கிளச் பிரேக், நியூட்ரல் ஹேண்ட் பிரேக் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் என்ன பண்ணணும், உங்க காலை ரிலீஸ் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வெளியில போயிட்டு வந்துட்டோம் நம்ம. நீங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி டவுட்ஸ்னா, நான் ரன்னிங்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர், லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, மார்க்கெட் பிளேஸ், இந்த மார்க்கெட் பிளேஸ்ல இந்த கார் உள்ள போகுமா அப்படின்னு, நான் வண்டியை லெஃப்ட் ஓரமா பார்க் பண்ணும்போது நான் என்னென்ன விஷயங்கள் பண்றேன், திரும்ப அதே வண்டியை ரைட் எடுக்கும் போது என்னென்ன விஷயங்கள் பண்றேன், ரைட் எடுக்கும்போது பின்னாடி வர அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் என்ன பண்ணணும், ரைட் இந்த வண்டியை ரோட்டுக்கு எடுக்கணும். இந்த மாதிரி சாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டே வந்து என்னென்ன கண்ட்ரோல்ஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அது மாதிரி சடனா ஒரு நாயை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடும். அந்த நாய் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், பதட்டப்படாம ஆக்சிடென்ட் கார் எடுத்து பிரேக் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு ஹார்ன் அடிச்சு, சப்போஸ் அது விலகலை அப்படின்னாலும் நீங்க வண்டியை நிப்பாட்டுங்க. ஸோ இதை பதட்டப்படுறதுக்கு டிரைவிங்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்க வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. அவ்வளோ ரஷ்லயும் சார் வந்து கொஸ்டின் கேட்கும் போகும்போது நான் அவருக்கும் கொஸ்டின் பண்ணிட்டு இவ்வளோ வந்து லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏத்தாப்புல வர பஸ்ஸையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி அந்த கேப்குள்ள வண்டி போகுது அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயப்படாம இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இதே மாதிரிதான் நீங்களும் வந்து ட்ரைவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா அப்படியே ட்ரைவ் பண்ணாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணுங்க. அதுக்கு இது ஒரு மோட்டிவா இருக்கும். பாருங்க வண்டி ஓடிட்டு இருக்கும்போதே மேடம் வந்து ஆன்சர் சொல்றாங்க. அவங்களும் ட்ரை பண்றாங்க. சாரும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள வந்து நாங்க என்கரேஜ் பண்றதுதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா பாருங்க. நீங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து இதுல இருக்கும். திரும்ப அது வந்து என்னால இந்த டவுட்டை வந்து மறுபடியும் என்னால எனக்கு சொல்லி தர முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மறுபடியும் நாங்க சொல்லி கொடுக்குற ரெடியா இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து எப்போ கார் எடுத்தாலும் நம்மளோட ஃபேமிலிஸ் வந்து நமக்கு பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. அதனால அவங்கள உங்க ஃபேஸை வந்து நாங்க கண்ணு முன்னாடி இங்க கொண்டுகிட்டு வாங்க. எப்பவுமே சேஃபா கார் எடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க, சேஃபா வீட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.